ஹலோ கைஸ், இந்த டுட்டோரியலில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா பேஸை வந்து எப்படி ஜாவா கூட கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு, அது வந்து JDBC கனெக்ஷன் மூலிமா நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ JDBC கனெக்ஷன் அப்படின்னா அது ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவ். ஆக்சுவலாக அதோட ஒரிஜினல் அக்ரானிம் வந்து ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி கிடையாது, பட் அது வந்து ரொம்ப ஃபெமிலியராக ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி அப்படின்னு தான் சொல்லப்படுது. நம்ம அதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வீசஸ் போகணும். ஓகேவா? ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து சர்வீசஸ் அந்த டேப் வந்து இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நேராக விண்டோக்குள்ளே போங்க. விண்டோவில் போய் கண்டிப்பாக அங்கே சர்வீசஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த விண்டோ வந்து இதில் வந்துடும். ஓகே, அந்த பேரட் வந்து இதில் வந்துடும். ஓகே, ஸோ இதில் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி ஜாவா டிபி இருக்குது. ஸோ அதில் போய் கிரியேட் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ டேட்டாபேஸில் போய் உங்களோட டேட்டாபேஸ் நேம் கொடுக்கணும். ஆப்வியஸாக நீங்கள் உங்களோட டேபிள்ஸ் எல்லாமே ஒரு டேட்டாபேஸ் கீழே தான் இருக்கும். ஸோ அந்த டேட்டாபேஸ் நேம் கொடுக்கணும். நான் வந்து அதை ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ யூசர் நேம், அந்த டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்குள்ள யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து டெஃபினட்டாக கொடுக்கணும். ஸோ நான் வந்து எஃப்னு வச்சுக்கிறேன். ஸோ யூசர் நேம் வந்து FRIEND ஃப்ரெண்ட் அண்ட் பாஸ்வேர்டு வந்து எஃப்னு வச்சுருக்கேன். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு எஃப். ஓகே அப்படின்னு கொடுத்தா நம்மளுக்கு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிரும். கிரியேட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, வந்துட்டு. ஸோ இதை நம்ம கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் ஃப்ரெண்ட், இதுதான் நம்ம கிரியேட் பண்ண டேட்டாபேஸ். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி கனெக்ட் கொடுக்கணும். கனெக்ஷன். ஓகே, ஃபைன். இப்போ கனெக்ட் ஆகிட்டு இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது இதுதான் நம்மளோட டேட்டாபேஸ். அது கீழே நம்ம போயிட்டு பார்க்குறோம். டேபிள்ஸ் இருக்குது, வியூஸ் இருக்குது, ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. நம்ம இப்போ பேசிக்காக டேபிள்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ டேபிள்ஸை பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, ஏன்னா நம்ம எந்த ஒரு டேபிளும் கிரியேட் பண்ணல. ஸோ ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் டேபிள் கொடுத்தோன்னே நமக்கு அழகாக UI கொடுத்துருக்காங்க, GUI கொடுத்துருக்காங்க, அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ இதுலேயே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாகின் அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ அதில் வந்து யூசர் நேம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதோட டேட்டா டைப் இது, அது வந்து காலம் நேம், இது வந்து டேட்டா டைப். இதெல்லாம் நீங்கள் டேட்டாபேஸ் படித்தா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் தெரியலனாலும் இது வந்து அதோட சைஸ், நம்ம எத்தனை கேரக்டர் அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் ஒரு 40 வச்சுக்கிறேன். ஓகே, நம்ம இந்த ப்ரைமரி இதெல்லாம் வேணாம். ஸோ ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டேட்டாபேஸ் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, பாஸ்வேர்டு அதையும் நான் வேக்கரில் வச்சுக்கிறேன் ஒரு 40. ஓகே நான் ஸோ நம்மளோட வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஓகே ஸோ நம்ம டேபிள் கிரியேட் ஆகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண டேபிள் வந்து இங்கே வந்துடும். ஸோ அதுக்குள்ளே என்னென்ன காலம்ஸ் இருக்குன்னு இதில் டிஸ்பிளே ஆகுது. இதுக்குள்ள என்ன டேட்டா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வியூ டேட்டா கொடுத்தா உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போதைக்கு ஒரு டேட்டாவும் இல்லை, இங்கே இருக்குது ஒரு டேட்டாவும் இல்லை. ஸோ இதில் டேட்டா வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா வந்து என்ன, ஓகே ஃப்ரெண்ட் ஹலோ அப்படின்னு சொல்லி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு இங்கே இன்சர்ட் ஆகிட்டு. ஸோ இப்போதைக்கு நம்ம டேட்டா பேஸில் ஒரு டேட்டா இருக்குது, ஒரு ரோ இருக்குது, இன்னொரு டேட்டா நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். செகண்ட் ஓகே, ஸோ நம்மளுக்கு 2 ரோ இருக்குது, அதாவது 2 டேட்டா இருக்குது. ஓகே, நம்மளோட டேட்டா பேஸில் ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு டேட்டா பேஸில் இது மட்டும் பண்ணால் போதும். அடுத்து நம்ம கனெக்ஷனுக்குள்ள போகலாம். ஏன்னா இந்த டுட்டோரியலோட மெயின் எய்ம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம் டேட்டா பேஸில் டீப்பாக போல். ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம அதில் வந்து class.forName. ஓகே, இது எதுக்கு அப்படின்னா, இதுக்குள்ளே தான் நம்மளோட டிரைவர் கிளாஸை வந்து இதில் தான் போடுவோம். நம்ம டிரைவரோட கிளாஸை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம கனெக்ஷன் மேக் பண்ணியிருப்போம், அதாவது நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த டேட்டாபேஸ் மாற்றிக்கிட்டே எடுத்துறாங்க. பக்கத்தில் 2-3 இருந்தால் குழப்பிக்காதீங்க. கரெக்டாக நம்ம கிரியேட் பண்ண ஃப்ரெண்ட் அதை தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் போய் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் ஃபஸ்ட் வந்து டிரைவர் கிளாஸ் தான் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட டிரைவர் கிளாஸ். இதை கிளிக் பண்ணால் ஃபுல்லாக வரும். இதை காப்பி பண்ணிக்கோங்க. Ctrl+C அமைக்கிறேன். காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணணும். ஓகே, சேவ் பண்ண முடியும். இது ஏன் இந்த கேபிட்டல் C. ஸோ இது வந்து ஏன் எரர் காட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ட்ரை கேட்ச், இது வந்து எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும். ஸோ அதை வந்து நம்ம கேட்ச் பண்ணணும். ஓகே, ட்ரை கேட்ச் அப்படி டைப் பண்ணி டேப் அமுக்குனா இது வந்துடும். ஸோ ஆட்டோ ஃபினிஷ் வந்துடும். ஓகே, இது நேம் வந்து கேபிட்டல். ஓகே ஸோ நம்ம டிரைவர் கிளாஸ் வந்து போட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனெக்ஷன் மேக் பண்ணணும். அதாவது நம்மளோட டேட்டாபேஸோட URL எந்த இடத்துல டேட்டாபேஸ் இருக்குது அந்த லொக்கேஷன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இது எல்லாமே சேர்த்தா தான் நம்ம கனெக்ஷன் மேக் பண்ணணும். ஸோ கனெக்ஷன் வந்து நம்ம இப்போ மேக் பண்ணணும்.
ஸோ கனெக்ஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். CON அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கனெக்ஷனோட ஆப்ஜெக்ட் தான். இஸ் ஈக்குவல் டு கனெக்ஷன். அதுக்கு வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் மேனேஜர், அதில் தான் நம்ம கனெக்ஷன் வந்து மேக் பண்ணுறோம். ஸோ டிரைவர் மேனேஜர் டாட் கெட் கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் தான் அது இருக்குது. ஸோ இதில் 3 டைப் இருக்கு. ஒன்று வந்து ஸ்ட்ரிங் மட்டும் வாங்குறது, URL மட்டும் வாங்குறது. ஒன்று யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம வந்து கடைசி சூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம URL முதல்ல பாஸ் பண்ணுறோம். URL வந்து எப்படி எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி அந்த டேட்டாபேஸில் போய் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் URL தான் இருக்குது, டேட்டாபேஸ் URL தான் இருக்குது. ஸோ இதான் உங்களுடைய URL. இது வந்து உங்களோட லேப்பை வந்து சர்வராக எடுத்துக்குது. அதனால் இது வந்து லோக்கல் ஹாஸ்ட்டில் வந்து இருக்குது, 1527 அப்படிங்கிற ஒரு போர்ட்டில் இருக்குது. ஸோ இதையும் காப்பி பண்ணிக்கோங்க. Ctrl+C அமைக்கிறேன். ஸோ இங்கே வந்து URL அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் அங்கே போட்டது தான். யூசர் நம்ம வந்து ஃப்ரெண்ட் அப்படின்னு வச்சோம்னு நினைக்கிறேன், ஃப்ரெண்ட்லி அப்படின்னு வச்சோம், DLY. ஸோ அது வந்து கன்ஃபார்மாக தெரில அப்படின்னா பார்த்துக்கலாம். இந்த இருக்குது. ஸோ இதோட யூசர் நேம் தான் இருக்குது, ஃப்ரெண்டுன்னு தான் வச்சுருக்கேன். ஓகே, பாஸ்வேர்டு வந்து நான் Fன்னு தான் வச்சுருந்தேங்க. ஸோ ஓகே, ஸோ இது என்ன எரர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து எரர் காட்டுது. இது எதுக்கு எரர் காட்டும் பார்த்தோன்னா, நம்ம வந்து இன்னும் இம்போர்ட் பண்ணலை கனெக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து எதில் இருக்குன்னா java.sql.connection, அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு எரர் காட்டும், டிரைவர் மேனேஜர். ஓகே, அது ஆல்ரெடி இங்கே இம்போர்ட் ஆகிட்டு. ஸோ இந்த இடத்துல எரர் காட்டுது அப்படின்னு காட்டிங்கன்னா, நீங்கள் டிரைவர் மேனேஜர் வந்து இம்போர்ட் பண்ணாமல் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதையும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சேவ். ஓகே, எரர்லாம் போச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட்டே 2-3 இருக்குது. இந்த என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, java.sql உள்ள ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. வேறு எதுவும் கொடுத்துறாங்க. ஸ்டேட்மெண்ட், அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி, கனெக்ஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிப்பீங்க இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டேட்மெண்ட்டோட கிரியேட் ஸ்டேட்மெண்ட் இந்த இருக்குது, இந்த மெத்தடை கால் பண்ணுறோம். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட் இருக்கு இல்லையா, அதாவது கனெக்ஷன் ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி இந்த மெத்தடை கால் பண்ணுறோம். ஸோ இந்த மெத்தட் வந்து இதோட ரிட்டன் டைப் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட்டோட ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதில் ஃபெச் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு தாங்க நம்ம எல்லா கொரியும் ரன் பண்ணுவோம். நீங்கள் செலக்ட் ஆல், அந்த மாதிரி இன்சர்ட், அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அதாவது டேட்டாபேஸ் கொரிஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த கொரிஸ் எல்லாமே நீங்கள் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வச்சு, அதாவது இந்த ST, அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஆப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம ரன் பண்ணுவோம். அதுக்காக தான் இது. ஸோ இது வந்து டிரைவர் கிளாஸ் போடுறதுக்கு, இது வந்து கனெக்ஷன் மேக் பண்ணுறதுக்கு, கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, அண்ட் இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொரி எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. ஸோ 3மே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது 3 தாங்க பேசிக் கான்செப்ட் நம்ம இதை பொறுத்த வரைக்கும், அதாவது JDBC கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்னென்னு பண்ணலாம் பார்த்தாங்கன்னா, நம்ம சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஒன்று கனெக்டட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஸோ ஓகே, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஜார் ஃபைலை ஆட் பண்ணணும். அது JDBC ரன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஜார் ஃபைலை நீங்கள் ஆட் பண்ணணும். இன்கேஸ் உங்கள் ஃபோல்டரில் இருக்கும், மேக்ஸிமம் நீங்கள் ஜாவா இன்ஸ்டால் பண்ண லொக்கேஷன் இருக்கும். அப்படியே இன்கேஸ் இல்லை, தவற விட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் உங்களோட நெட் கனெக்ஷன்லேருந்து எடுத்து, ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி இருக்குன்னு பார்த்து, இது உபுண்டு, அதனால எனக்கு வந்து வேறு மாதிரி காட்டும், உங்களுக்கு எப்படி காட்டும்னு சொல்லி சொல்கிறேன். வெயிட், இன்கேஸ் நீங்கள் இந்த உபுண்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைப்ரரிஸில் போய் ஆட் ஜாப் ஃபோல்டர் அப்படி கொடுத்துட்டீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஆக்சுவலாக எனக்கு அந்த லொக்கேஷன்லாம் இருக்குது. இந்த லொக்கேஷன் எங்கே இருக்கும், உபுண்டு யூசரை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இது வந்து என்னோட ஹோம் பேஜ், அதாவது கம்ப்யூட்டர் அந்த ஹோம் பேஜுங்க. ஸோ இதில் வந்து யூசர் போகணும், USR அதுக்குள்ளே போய் அண்ட் லைப்ரரி. ஸோ இதில் வந்து JVM அப்படின்னு இருக்கும், இந்த இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளோட Oracle ஜாவோட வெர்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி DB அப்படின்னு இருக்கா தான் டேட்டாபேஸ். ஸோ இதில் லைப்ரரி இருக்கும். ஸோ இதில் வந்து டேட்டாபேஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்கும். இதில் வந்து நம்ம ஆக்சுவலாக 3 இது பண்ணணுங்க. Derby அண்ட் Derby client அண்ட் Derby net, இது 3 பண்ணணும். இது 3 பண்ணுங்க. அப்படி இல்லை, இது 3க்கும் சேர்த்து ஒரே ஜாப் ஃபைல் இருக்குங்க, அதுதான் இந்த Derby run அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அது 3 பண்ணணும். அப்படி இல்லை, இது ஒரு ஃபைல் பண்ணாலே போதும். அதனால நான் இது ஒன்றே சூஸ் பண்ணிக்கிறேன், ஓகே கொடுத்துட்றேன். இப்போ என்னோட லைப்ரரியில் வந்து அது கண்டிப்பாக ஆட் ஆயிருக்கும். இந்த ஆட் ஆகிட்டு அப்படின்னா தான் ரன் ஆகும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக எரர் தான் காட்டும். ஸோ எரர் வந்துச்சு அப்படின்னா முடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ உபுண்டு பொறுத்தவரைக்கும் சொல்லிட்டேன். விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குது அப்படின்னா, உங்களோட ஜாவா ஃபைல் வந்து நீங்கள் ப்ரோக்ராம்ஸ்குள்ளே போனாலே ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், அதாவது C
டிரைவ்ல போனோன்னே ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்க்குள்ள போனோன்னே ஜாவா அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள போனோன்னே JDK 1.8 சம்திங் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள கிளிக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா DB அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ DBக்கு உள்ள போனீங்க அப்படின்னா அதுல லைப்ரரி அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த லைப்ரரிக்குள்ள போனீங்கன்னா அது இந்த மாதிரி ஆஸ் யூஷுவலா இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதாவது டர்பி கிளைண்ட், டர்பி அண்ட் டர்பி நெட், அது மூணு செலக்ட் பண்ண ஒன்று தான். அப்படி இல்லை டர்பி ரன் அப்படிங்கிற ஒரு இந்த ஃபைல் பர்டிகுலர் ஃபைல் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா டேரக்டா நீங்க இதை மட்டும் கொடுக்கலாம். இது ஒண்ணுமே அதுக்கு மூணுக்கு சமம். அவ்வளவு பெரிய ஆள் நம்ம ஆள். ஸோ இதெல்லாம் முடிஞ்சது. நம்மளோட கனெக்ஷன் மேக் பண்ணிட்டோம், டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டோம், கனெக்ஷன் மேக் பண்ணிட்டோம் அண்ட் ஜாவா ஃபைல் ரெடி பண்ணிட்டோம். எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்போ இந்த கனெக்டட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா நம்ம கனெக்ஷன் சக்சஸ்ஃபுல்னு அர்த்தங்க. ரன் பண்ணி பார்க்கலாம். வந்துட்டு ஸோ நம்மளோட எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நம்மளோட யூஆர்எல் அண்ட் டேட்டாபேஸ் நேம் அண்ட் டிரைவர் எல்லாமே பக்காவா இருக்கு. இப்போ டேட்டாபேஸோட கனெக்ட் ஆகி தான் இருக்கு. இது எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு டைம் டேபிள் அதாவது ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸ் கீழே நான் லாகின் அப்படிங்கிற ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குள்ள என்னென்ன காலம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூசர் நேம், பாஸ்வேர்ட். ஸோ இது ரெண்டுல வந்து நம்ம ரெண்டு டேட்டா இம்போர்ட் உள்ள என்டர் பண்ணோம். உங்களுக்கு மறந்துடாங்க, அது ஃபர்ஸ்ட் எடுத்து நான் அதான் பண்ணோம். ஸோ அந்த ரெண்டு டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி இதில் டிஸ்பிளே பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த ஒரு கொரி வந்து நம்ம ரன் பண்ணனாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் ரன் பண்ணணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி ரன் பண்ண போறேன். என்ன கொரி ரன் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட். ஸோ இதில் நிறைய இருக்கு. நீங்கள் செலக்ட் இது மட்டும் யூஸ் பண்ண போறீங்க, செலக்ட் கொரி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் கொரி தான் யூஸ் பண்ணணும் அதுக்கு. ஸோ எக்ஸிக்யூட் இந்த இருக்கு. ஓகே இது போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஓகே. ஸோ இது வந்து எக்ஸிக்யூட் கொரி அப்படிங்கிறது வந்து இது எதுக்கு நம்ம இதில் வந்து நம்ம செலக்ட் ஆல் ஃப்ரம் லாகின்ங்கிறது நம்ம டேபிள் நேம். ஸோ போட்டாச்சு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகின் அப்படிங்கிற டேபிள் வந்து, அதாவது உங்கள் டேட்டாபேஸ் கண்டிப்பாக படிச்சிருந்தா ஈஸியாக புரியும். செலக்ட் ஆல் ஃப்ரம் லாகின் அப்படின்னா லாகின் டேபிள் வந்து உங்கள் டேட்டாவெல்லாம் எடுத்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதை வந்து அங்கே டேட்டாபேஸ் வந்து எடுத்துட்டு வந்து இங்கே ஒரு இடத்துல வைக்கணும் இல்லையா, அதை ஹோல்ட் பண்ணணும்ல. ஸோ ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ரிசல்ட் செட் தேவை. ஓகே, ரிசல்ட் செட் rs is equal to st. ஓகே. ஸோ நமக்கு இது தேவை. ரிசல்ட் செட் போடாச்சு. இது rs அப்படிங்கிறது என்னன்னா ரிசல்ட் செட்டோட ஆப்ஜெக்ட். ரிசல்ட் செட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க அங்க இருந்து எடுத்துட்டு வர டேட்டா வந்து இங்க ஸ்டோர் பண்ணி வைக்கும் வித் கர்சர். ஒரு கர்சர் இருக்கும். அந்த கர்சர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். இது வந்து லைன் நம்பர் 1 அண்ட் இது வந்து லைன் நம்பர் 2. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். லைன் நம்பர் 3 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த லைன் அப்படின்னா என்னது அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோவை தான் நான் லைன் சொல்லி சொல்றேன். இதை நான் ரோனே போட்டுறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்ம எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏற்கனவே 2 ரோ வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நான் வந்து இதில் 2 ரோ மட்டும் போடுறேன். இதே மாதிரி நான் ஒரு டேபிள் வந்து 1000 ரோ இல்லை லட்சக்கணக்கான ரோ கூட இருக்கலாம். ஸோ அது தப்பு இல்லை. இப்போதைக்கு நம்ம பேசிக்காக 2 வச்சு நம்ம பார்க்க சொல்லிவிடுக்கேன். இதில் வந்து RS அப்படிங்கிற நம்ம செலக்ட் ஆல் ஃப்ரம் லாகின் சொன்னோம்னா 2 ரோ வந்து இந்த RSல, அதாவது இது எல்லாமே RSக்குள்ள இருக்குங்க இப்போதைக்கு. ஸோ RSக்குள்ள இருக்கு. 2 ரோ வந்து உள்ளே இருக்கு. ஸோ இந்த கர்சர் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும்னு நினைக்காதீங்க. அது வந்து இந்த இடத்துல இருக்கும். அதாவது நம்ம கொடுத்த டேட்டாக்கும் மேலே இருக்கும், ஒரு படி மேலே இருக்கும். ஸோ நம்ம டைரக்டா இந்த இடத்துல இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல இருந்து நம்ம ரிட்ரைவ் பண்ணா கண்டிப்பா அதுல ஒண்ணுமே இருக்காதுங்க. ஏன்னா இப்போ வந்து இது ரோக்கு மேல இருக்கு. ஸோ நம்ம அந்த ரோக்கு ஃபர்ஸ்ட் ரோக்கு கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா முதல் எடுத்தோன்னே நம்ம rs.nextன்னு கொடுக்கணுங்க. rs.nextன்னு கொடுத்தா அந்த நெக்ஸ்ட் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்சரை நெக்ஸ்ட் ரோக்கு மூவ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல கர்சர் இருக்கும், ஆரம்பத்தில் இந்த இடத்துல கர்சர் இருக்குங்க. ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரோவோட டேட்டா வேணும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ரோக்கு கொண்டு வரும் இந்த பர்டிகுலர் லைன். ஸோ நெக்ஸ்ட் ரோ கொண்டு போனா திரும்ப rs.next கொடுத்தாதான் அடுத்த ரோ கொண்டு போகும். அவ்வளோதாங்க இந்த கர்சரோட வேலை. திரும்ப அடுத்த ரோ வேணும் அப்படின்னா திரும்ப rs.next கொடுத்தா அடுத்த ரோ போகும். ஸோ இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் வந்து அடுத்தடுத்த ரோ போகிறது. ஸோ இதை கொஞ்சம் லாஜிக்கலா யூஸ் பண்ணி பார்க்கலாமா? நான் என்ன பண்ண போறேன், இதுக்கு ஒரு வைல் லூப்ல போட போறேன். ஸோ வைல் லூப் பொறுத்த வரைக்கும் ட்ரூவா இருந்தால் மட்டும் தான் உள்ள போகுங்க. அப்போ நான் இதுக்குள்ள வந்து ஓகே இதுக்குள்ள டேட்டா ரிட்ரைவ் பண்ற கோட் வந்து இதுக்குள்ள எழுத வேணுமா தான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இது எதுக்கு இதுக்குள்ள போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா rs.next வந்து எப்போ ட்ரூவா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கர்சர் இங்கே தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் rs.next நடக்குது. அப்போ கர்சர் வந்து கீழே வருது.
அப்ப கண்டிப்பா ட்ரூ தான் அதுல வரும். ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரோ இருக்குது, ஒரு ரோ வந்து அங்க இருந்துச்சு, அந்த கர்சர் வந்து ஒரு ரோக்கு போகுது, அந்த ரோல வந்து கண்டிப்பா ஒரு டேட்டா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து ட்ரூ தான் ரிட்டர்ன் பண்ணுங்க. திரும்ப ஆர்எஸ் டாட் அப்போ ஃபர்ஸ்ட் ரோல இது இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ரோல எல்லாத்தையுமே நம்ம ரிட்ரைவ் பண்ணிக்கலாங்க. இதுக்கப்புறம் அடுத்த ரோல பண்ண தெரியுமா, திரும்ப இந்த எல்லாம் ரிட்ரைவ் பண்ணி முடிச்சோன்னா அடுத்து இங்க ஆர்எஸ் டாட் நெக்ஸ்ட் நடக்கும். ஸோ ஆர்எஸ் டாட் நெக்ஸ்ட் என்னன்னா திரும்ப இந்த கர்சர் வந்து கீழே போகுது. கீழே போனோம்னா இந்த இடத்துல உள்ள இந்த பர்டிகுலர் ரோல் வந்து டேட்டா இருக்கா இல்லைன்னு சொல்லி பார்க்குது. கண்டிப்பா டேட்டா இருக்குது, டேட்டா இருக்கிறதுனால நமக்கு ட்ரூ தான் கொடுக்கும். ஸோ திரும்ப உள்ள போய் நம்ம ரிட்ரைவ் பண்றோம், அந்த உள்ள லாஜிக்லாம் யூஸ் பண்ணி நம்ம ரிட்ரைவ் பண்றோம். ரிட்ரைவ் பண்ணி முடிச்சோன்னா திரும்ப முடிஞ்சோன்னா திரும்ப மேலே போகுது, ஆர்எஸ் டாட் நெக்ஸ்ட்டுக்கு போகுது. அப்போ இந்த கர்சர் வந்து கீழே வருது. ஸோ தேர்ட் ரோ நம்மளோட எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் தேர்ட் ரோ இல்லை, ஏன்னா 2 டேட்டா தான் இன்செர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிங்கும் போது தேர்ட் ரோ வந்ததுக்கு அப்புறம் இங்கே ஒண்ணுமே இல்லை, இந்த ரோ வந்து எம்டியா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபால்ஸ்னு இங்க ரிட்டர்ன் ஆயிருது. ஸோ எப்போ எத்தனை ரோ உள்ள இருக்கோ அத்தனை தடவை உள்ள போவோம், இந்த ஒயில வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அத்தனை ரோவே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அந்த உள்ள எல்லா டேட்டையும் நம்ம எடுத்துக்கலாம், இங்க இந்த இடத்துல கோட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு தான் இந்த ஆர்எஸ் டாட் நெக்ஸ்ட் தூக்கி ஒயில்ல போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் எப்படி ஸோ கர்சர்லாம் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது புரியும். இந்த ஆர்எஸ்க்கு வந்து நிறைய மெத்தட் இருக்குங்க, பட் இது வந்து பேசிக் மெத்தட், இது வந்து தெரியணும். ஸோ அதை மட்டும் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இதை எப்படி எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக நான் எழுதுறேங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் டாட் கெட் அப்படிங்கிறது என்னன்னா இதுல இருந்து நம்ம வேல்யூஸ், அதாவது ஆர்எஸ் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்ல வந்து டேட்டா செட் இருக்குன்னு அந்த டேட்டா செட்ல இருந்து நம்ம வாங்குறதுக்கு கெட் யூஸ் பண்ணும். ஸோ அது வந்து அந்த டேட்டா செட்டோட காலம், அதாவது டேட்டா டைப் வந்து இப்போ உதாரணத்துக்கு யூசரும் பாஸ்வேர்டு ரெண்டுமே வேர்கேர், அதாவது ஸ்ட்ரிங், இதை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஸ்ட்ரிங் அப்படிதானா. ஸோ இன்கேஸ் இதுல வந்து நான் ஐடி ஒன்று கொடுத்து ஒன்னு வந்து யூசர் நேம் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இன்டீஜர், ஒன்று வந்து ஸ்ட்ரிங். ஸோ அதோட டேட்டா டைப்பை பொறுத்து நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ ரெண்டுமே ஸ்ட்ரிங்னால நான் ரெண்டுமே ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி வாங்குறேன். ஓகே, இதில் ஒரு கோல்னு வச்சுக்கலாம், rs டாட் ஓகே, இதில் 2. ஸோ இந்த 1 2 அப்படிங்கிறது வந்து ரோவை குறிக்காதுங்க, தயவுசெய்து குழப்பிக்காதீங்க. இந்த 1 2 அப்படிங்கிற ரோ எல்லாமே இதுதான் நம்ம ஹேண்டில் பண்ணுது. ஒவ்வொரு ரோ போறது வந்து இவர் முதல்ல நெக்ஸ்ட் போனோம்னா முதல் ரோ போவோம், திரும்ப நெக்ஸ்ட் போனோம்னா 2வது ரோ போவோம், இப்படி ஒவ்வொரு ரோவா போவோம். இவர் ஒரு இடத்துல போய் நிற்காருன்னா அந்த ரோல உள்ள ஃபர்ஸ்ட் காலமை நாங்கள் இதை யூஸ் பண்ணி ரெட்ரைவ் பண்ணுறோம், செகண்ட் காலமை இதை யூஸ் பண்ணி ரெட்ரைவ் பண்ணுறோம். ஸோ இந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து காலமை குறைக்குதுங்க, ரோவை குறிக்கல, மறந்துடாங்க. ஸோ இந்த ஆர்எஸ் டாட் நெக்ஸ்ட் முதல்ல போட்டோன்னா முதல் ரோக்கில் போன உடனே என்ன ஆகுதுன்னா முதல் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் காலமை இது ரிட்ரைவ் பண்ணுது, அதாவது வாங்கி இதில் டிஸ்பிளே பண்ணுது. இந்த சிம்பிள் இதை பற்றி இதில் ஒன்றுமே இல்லை, சும்மா டிஸ்பிளே பண்ணுறது அப்படியே வாங்கி. ஸோ இதில் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் காலம் உள்ள வேல்யூ தூக்கி அப்படியே டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் உள்ள 2 ரோல உள்ள 4 டேட்டா, ஒரு ரோக்கு 2 டேட்டா இருக்கு இல்லையா, ஒரு ரோல யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கு, மொத்தம் 4 டேட்டாவும் இப்போ டிஸ்பிளே பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டான கோடு எழுதியிருக்கோம்னு அர்த்தம். பார்த்தீங்களா, ஃப்ரெண்ட், ஹலோ, இது 2 முதல் ரோல உள்ளது, இது 2 2வது ரோல உள்ளது, அவ்வளோதாங்க. இன்கேஸ் எனக்கு யூசர் நேம் மட்டும் தான் வேணும், பாஸ்வேர்டு வேணாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் காலம் உள்ளது மட்டும், எல்லா ரோலர்லையும் இருக்கிற எல்லா ரோலர்லையும் ஃபர்ஸ்ட் காலம் மட்டும்தான் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி ரன் பண்ணி பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் காலம் உள்ளது ஃப்ரெண்ட், செகண்ட் அது மட்டும் தான் வரும். ஸோ இது அரே இண்டெக்ஸ் மாதிரி 0லேருந்து ஆரம்பிச்சிடாங்க, தயவு செஞ்சு 1லேருந்து அது ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து காலம் குறிக்கும், 0th காலம் நினைக்கவே சொல்ல மாட்டோம், ஃபர்ஸ்ட் காலம் தான் சொல்லுவோம். ஸோ மொதல் காலம் 2வது காலம், அது ரோவும் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ தான் சொல்லுவோம். ஸோ அது வந்து ரோ இது வந்து காலம் நம்பர் குறிக்கும், 0லேருந்து ஆரம்பிச்சிடாங்க அரே மாதிரி. ஓகே ஃபைன். ஸோ நம்ம வந்து இது ரொம்ப பேசிக்கான ஒரு இதை பார்த்துருக்கோம், அதாவது ஒரு டேபிள், ரொம்ப சிம்பிளான ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுமாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு கோட், அதாவது ஒரு பேசிக் கனெக்ஷன் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த டுட்டோரியல் வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேட்டாபேஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது ஜாவால அப்படிங்கிறத ஜேடிபிசி யூஸ் பண்ணி, இது மாதிரி ஓடிபிசி எப்படி நிறைய இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தது வந்து ஜேடிபிசி. ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ணு அப்படிங்கிறதான் பார்த்தோம். இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டாங்க, அதனால இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி உங்களுக்கும் ஏதோ ஒரு கோடிங் வேணும், இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும் பிரதர், இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தானே சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி எங்கள் காலேஜ்லாம் இந்த மாதிரி பயங்கரமாக பெரிய பெரிய அப்ளிகேஷன், லாகிங், ஃபார்ம், அதுன்னு என்னென்னமோ பண்ண சொல்கிறாங்க டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி, அது என்னென்ன புரியல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு மாடியூல் வந்து கேட்டிங்க, இப்போ லாகின் வந்து எப்படி செக் பண்ணுறது அந்த மாதிரி கேட்டிங்க, இல்லை ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக கேட்டால் கண்டிப்பாக நாங்கள் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணோம். இல்லை உங்களுக்கு ஃபுல் பேக்கேஜாக ப்ராஜெக்ட் மாதிரி வேணும் அப்படின்னாலும் ஹெசிடேட் பண்ணாங்க, கால் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். அதுக்கு இல்லை கோடிங் வேணாலும் நாங்கள் அனுப்பிப்போம். ஸோ என்னைக்கு என்ன ஹெல்ப்னாலும் அப்படி எங்களுக்கு மெயில் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படி இல்லை உங்களுக்கு இதோட பெட்டராக இருந்திருக்கலாம், இல்லை இதில் ஏதாவது தப்பு இருக்குது, இதில் நீங்கள் இப்படி தப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க, நான் என்னோட தப்பை கண்டிப்பாக திருத்திப்பேன். ஸோ உங்களோட இன்ட்ராக்ஷன் வந்து எப்பவுமே என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, தேங்க்யூ கைஸ்.